வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது தி சீக்ரெட் ஆஃப் உமன் அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா சன் நெக்ஸ்ட் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் தமிழ் டப்பிங்கில் இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை, வித் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ரெண்டு ஃபீமேலோட லைஃப்பில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான கான்ட்ராஸ்டான ஃபீமேல்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஒருத்தங்க அப்பார்ட்மெண்ட்டில் வாழக்கூடிய ஒரு பெண், அவங்க தான் ஜீனா. அண்டு இன்னொரு பெண் வந்து வில்லேஜில் வாழக்கூடிய பெண், அவங்க தான் ஷீலா. இவங்க ரெண்டு பேரோட லைஃப்லையுமே ஒரே மாதிரியான சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஸ்ட்ரேஞ்சர்ஸாக வந்து ரெண்டு ஆண்கள் இவங்களோட லைஃப்குள்ளே பூருவாங்க. அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஜீனாவோட வீட்டுக்குள்ளே திருடுறதுக்காக பூருவான். அண்டு இன்னொரு ஆணை வந்து ஷீலா வந்து போட்டில் இருந்து குதிச்ச அவனை வந்து காப்பாற்றுற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இவங்க வந்ததுக்கு அப்புறமாட்டி இவங்க லைஃப்பில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது, அந்த ரெண்டு ஆண்கள் யார், அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் இவங்க லைஃப் இஷ்யூஸை சார்ட் அவுட் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த பேரலல் ஈவெண்ட்ஸை காட்சிப்படுத்தின விதம். ஆல்மோஸ்ட் சேம் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து ரெண்டு பேரோட லைஃப்லேயே நடக்குது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸோட என்ட்ரி அப்படின்றதுமே சூப்பராக பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஃபினிஷிங்குமே வந்து அதே மாதிரியான ஒரு பேட்டர்னில் முடிச்சிருப்பாங்க. அது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆல்சோ நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கராக வரக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வந்து ஆண் அடைக்கலம் கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வீக்கராக வரக்கூடிய அந்த ஆண்களுக்கு அந்த பெண்கள் அடைக்கலம் கொடுக்குற மாதிரியான காட்சிகள் இருக்கும். அண்ட் அந்த பெண்களோட லைஃப் இஷ்யூஸுமே வந்துட்டு இவங்க எப்படி சேர்ந்து சார்ட் அவுட் பண்ணுவாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் அந்த முடிவு எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. பட் இந்த படத்தோட ஒரு முக்கியமான பிரச்சனையை நான் பார்க்குறது இந்த படத்தோட பேஸ் தான். ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த படம் நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கு. ஒரு மாதிரி அவார்ட் ஃபிலிம் கேட்டகரியில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் லைட்டாக பிளட் சீன்ஸ் மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.